முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் இயந்திர முறையில் நாற்று தயாரிப்பது, நடவு செய்வது, ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானியம், குறுவை மகசூலை அதிகரிக்க நெல் நுண்ணூட்டக்கலை, ஜிங்க் சல்பேட் ஆகியவற்றை 100% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்குதல், ஆழ்குழாய் மூலம் விவசாயிகளுக்கு நீரை பெற ஏதுவாக 12 மணி நேர மும்முனை மின்சாரம் உள்ளிட்டவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளை காட்டிலும் நடப்பு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 6 மாவட்டங்களுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 54 கோடியே 65 லட்சம் ரூபாயில் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் 20 கோடியே 84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த கொல்லுமாங்குடியில் இயந்திர முறையில் குறுவை சாகுபடியினை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். குறுவை சிவப்பு திட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த திருவாரூர் மாவட்டம் ஒருத்தங்க 20 கோடி வரைக்கும் சாகுபடிக்கான ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மிஷின் இயந்திர நடவுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபா மானியம் தந்திருக்காங்க. இயற்கை உரம் தழைச்ச இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் நுண்ணூட்ட சிங் சல்பேட்டு, அடுத்து குழாய் நீர் கொண்டு செல்வதற்கான குழாய்களும் முழு மானியத்தில் வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நன்றி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை 100% வெற்றிகரமாக செயல்படுத்திடும் வகையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திரு மதிவாணன், வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் திருவாரூர், வலங்கைமான், நீடாமங்கலம், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தாலுகாக்களில் முகாமிட்டு குறுவை சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றனர்.